இன்று மாத சிவராத்திரி விரத நாள். சிவபெருமானை வழிபட்டு அவர் கிரகங்கள் இடம்பெற்று இருப்பது இந்த ராக மாளிகா என்ற யோகத்தை கொடுக்கும். இதை கண்டுபிடி அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று மாத சிவராத்திரி விரத நாள். சிவபெருமானை வழிபட்டு அவர் அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 11ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரிய அஸ்தமனம் 7:25க்கு. இன்றைய திதி தேய்பிறை திரியோதசி, முடியும் நேரம் இன்று காலை 7:24க்கு. அதன் பிறகு சதுர்த்தசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், முடியும் நேரம் இன்று மதியம் 12:39க்கு. அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:14 10:15 வரை. அதன் பிறகு 11:46 மதியம் 12:17 வரை. மாலை வேளையில் 5:53 7:25 வரை. ராகு கால நேரம் மாலை 4:21 5:53 வரை. யமகண்ட நேரம் காலை 10:15 11:46 வரை. குளிகன் மதியம் 1:18 2:50 வரை. சந்திராஸ்தம ராசி என்று விருச்சக ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று காலை 7:13க்கு முடிவடைந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் மாத சிவராத்திரி. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு துணிவு, ரிஷப ராசிக்கு செலவு, மிதுன ராசிக்கு இன்பம், கடக ராசிக்கு லாபம், சிம்ம ராசிக்கு யோகம், கன்னி ராசிக்கு துன்பம், துலாம் ராசிக்கு உற்சாகம், விருச்சக ராசிக்கு பொறுமை, தனுசு ராசிக்கு சினம், மகர ராசிக்கு சாந்தம், கும்ப ராசிக்கு வெற்றி, மீன ராசிக்கு உயர்வு. தொடர்ந்து நம்ம சுப ஓரைகள் பார்ப்போம். சுப ஓரைகளில் இன்று சுக்கிர ஓரை 9:14 10:15 வரை. புதன் ஓரை காலை 10:15 11:16 வரை. சந்திர ஓரை காலை 11:16 12:17 வரை. குரு ஓரை மதியம் 1:18 2:19 வரை. சுக்கிர ஓரை மாலை 4:21 5:22 வரை. புதன் ஓரை மாலை 5:22 6:23 வரை. சந்திர ஓரை மாலை 6:23 7:25 வரை. இன்றைய யோகங்களில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு யோகம் என்னவென்றால் கிரக மாளிகா யோகம் என்பது. இந்த யோகம் என்பது ராகு கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்திலே இந்த 12 ராசி கட்டங்களில் வரிசையாக ஒரு 7 ராசிகளில் இருப்பது. ஒரு ராசி கூட விடாமல் தொடர்ந்து அப்படியே இந்த கிரகங்கள் வரிசையாக அணிவகுத்து இருப்பது போல ஒவ்வொரு ராசிகளிலுமே ராகு கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள் இடம்பெற்று இருப்பது இந்த ராக மாளிகா என்ற யோகத்தை கொடுக்கும். இதை கண்டுபிடிப்பதற்கு மிக சுலபம் தானே. உங்களுடைய ராசியிலோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய ராசியிலோ இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறதா என்று பாருங்கள். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட பலன்களை தரும் என்றால் வரிசையாக 7 ராசிகளிலே கிரகங்கள் இருக்க வேண்டும் விடாமல். ஓகே, இது என்னன்னா இந்த யோகம் இருப்பது அதாவது பலன்கள் சிறப்பாக, அதாவது இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்து செஞ்சாலும் மிக சிறப்பான பலன்கள் இவர்களுக்கு உண்டு. எந்த பாவத்தில் இது ஆரம்பிக்கிறதோ அந்த பாவம் எப்போ அந்த கிரகங்கள் வரிசையாக இருக்கிறது இல்லையா, அந்த ஒவ்வொரு பாவங்களையும் இருக்கும் பொழுது வரிசையாக அந்தந்த பாவங்களுக்கு உள்ள காரகத்துவம் இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் மிக சிறப்பாக அவர்களுக்கு தங்கு தடங்கள் இல்லாமல் நடைபெறும் என்பது தான் இந்த யோகத்தின் பலன். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் என்னென்ன காரகத்துவம் இருக்கிறது என்பது நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா தான் இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு பாவம், அதாவது 2ஆம் பாவம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் பாவம் என்பது தனஸ்தானம், நம்ம வீடை பற்றி பேசுறது. 3ஆம் ஸ்தானம் சகோதர ஸ்தானம் என்று சொல்லுவோம். வெற்றி, வீரம், விஜயத்தை பற்றி பேசக்கூடிய இருக்கு. 4ஆவது ஸ்தானம் அசைர சொத்து, அசையா சொத்து, தாய் வீடு, சுபஸ்தானம், கேந்திரஸ்தானம் என்று சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று வரிசையாக வரும் பொழுது இந்த ஒவ்வொரு ஸ்தானங்களை பற்றும் நம்மளுடைய வீடியோக்கள்லாம் பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்தானங்களுடைய என்ன காரகத்துவமோ அந்த வரிசையிலே இந்த கிரகங்கள் எங்கே வகுத்து நிற்கின்றனவோ அந்த பலன்களை நீங்கள் அங்கிருந்து பார்த்து புரிஞ்சு கொள்ளலாம். அந்த இடத்துக்குரிய காரகத்துவம் எல்லாம் மிக சிறப்பாக அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறும் என்பதுதான் இந்த கிரக மாளிகாவோட யோகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து என்னுடைய இந்த பஞ்சாங்க வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நன்றி, வணக்கம்.